இன்றைக்கி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுங்க. ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். வித் எக்ஸாஸ்ட்டை ஃபுல்லாக கழட்டிட்டு அதோட சவுண்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துடலாங்க. ஏன்னா நான் ஃபில்ட்ரு நான் எப்போ போட்டணும் அப்போ இருந்து கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஹலோ ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக்குள்ளே தாங்க வந்திருக்கோம். நம்ம டியூக் 390யோட அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட்டை கழட்டிட்டு அதோட வித்தவுட் அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட், அதாவது வித்தவுட் அந்த எக்ஸாஸ்ட்டை கழட்டிட்டு வித்தவுட் அண்டர்பில்லி எக்ஸாஸ்ட்டோட சவுண்டு தாங்க கேட்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நம்ம தம்பி வீட்டுக்கு போயிட்டு வித் எக்ஸாஸ்ட்டை ஃபுல்லாக கழட்டிட்டு அதோட சவுண்டு எப்படி இருக்குது என்னென்னு பார்த்துடலாங்க. ஏன்னா நானும் வாங்கினதுலேருந்து அதை செக் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வீடியோவில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுங்க. ஸோ அது என்ன சர்ப்ரைஸ்ன்ட்டு நான் தம்பி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி வண்டி ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். வெயிலுங்க, வீட்டிலேருந்தே விளாக் எடுத்துகிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். சரியான வெயில். அதை விட இன்னொன்று என்னென்னா டிராஃபிக்கு. எங்கத்த போய் டிராஃபிக்கில் நம்ம விளாக் எடுத்துகிட்டு ஓரத்தில் அங்கே தம்பி வீட்டுக்கு பக்கம் போயிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் விட்டுட்டேங்க. இன்னொன்று அது இல்லாமல் டெஸ்ட்டில் வண்டி ஓட்ட முடியாது. ஏன்னா நம்ம ஒரு பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு போட்டிருக்கோமா. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். கொஞ்சம் பார்த்து தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சிட்டிக்குள்ளே நான் மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். இப்போ ரொம்ப நாளாக நம்ம 390யோட விளாக் வரலன்ட்டு நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களா. ஸோ அதனால தாங்க நான் வண்டி சரி என்ன பண்ணுறது காட்டிடலாம். ஏன்னா நம்ம சும்மா ஹைவே போயிட்டு இருந்தாலும் அது நல்லா இருக்காது. சிட்டிக்குள்ளே ஓட்டி உங்களுக்கு போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நிறையா பேர் ஒரே பிளேஸில் விளாக் பண்ணுறீங்க ப்ரோ. அது ரிவ்யூக்கு நான் ஒரே பிளேஸ் தான் பண்ணுவேன். என்ன பண்ணுறதுங்க, வேறு இடம் இருக்குது. பட்டு எல்லாருமே நிறையா பேர் இருப்பாங்க. எனக்கு கொஞ்சம் ஷையாக இருக்கும். நான் ரொம்ப கூச்சப்படுவேன். இப்போ இந்த விளாகே நான் சிட்டிக்குள்ளே ஏன் எடுக்கலைன்னா கொஞ்சம் கூச்சமும் தான். வெயில் அதை விட கொஞ்சம் கூச்சம்னா ரொம்ப கூச்சம். ஏன்னா இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே எங்கே நான் லாஸ்ட்டாக எடுத்துருப்பேன் தெரியுங்களா, நம்ம சைசி எக்ஸ்பல்ஸ் 210 நான் வந்துட்டு பிபிஎஃப் பண்ண போகும்போது நான் சிட்டிக்குள்ளே எடுத்திருப்பேன். அதுவும் ரொம்ப சிட்டிக்குள்ளே. ஆமாம், அந்த விளாக் வந்துட்டு சிட்டிக்குள்ளே எடுத்திருப்பேன். அண்டு இன்னொன்று என்னென்னா, அதே எக்ஸ்பல்ஸ் 210க்கு நம்ம கொச்சியில் வந்துட்டு டயர் மாற்ற போனோம். அப்போ சிட்டிக்குள்ளே எடுத்துருப்பேன். இப்போ நம்ம இன்னொரு ஊருக்கு போயிட்டு விளாக் எடுக்கிறதுக்கும் நம்ம ஊரில் விளாக் எடுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்லங்க. நம்ம ஊரில் நிறையா பேர் தெரியும், பார்ப்பாங்க. இன்னொன்று, நான் என் ஃபோட்டோஸ் கூட நான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருக்கேன். என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியில் கூட நம்மளோட யூடியூப் சேனல் யாருக்குமே தெரியாதுங்க. நான் இந்த வண்டி நான் தான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு நிறையா பேர்த்துக்கு தெரியாது மீன்ஸ் நான் எதுலேயுமே போடல. ஃபேஸையும் காட்டிக்கல. இன்ஸ்டா என்னோட பர்சனல் இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயும் நான் இந்த மாதிரி யூடியூப் வச்சுருக்கேன். அப்படி ஆச்சா ஊச்சாண்டில் நான் போடவும் இல்லை, எந்த ஒரு பந்தாவும் பண்ணுறது இல்லைங்க. ஒரு நாள் அவங்களுக்கா தெரியும். என்ன சொல்கிறீங்க? அப்போ வந்துட்டு பார்த்துக்கலாங்க. எப்பயுமே நம்ம இது வச்சுருக்கோம் அது வச்சுருக்கன்ட்டு சொல்லி காட்டி நம்ம ஃபேமஸ் ஆகிறத விட ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒன்று நடக்கணுங்க. அப்போ தான் அதில் ஒரு கிக்கே இருக்குது. கண்டெய்னரில் என்ன லட்சமாக பணம் போகுதா? பணம் போச்சுன்னா எனக்கு ஒரு 10 கோடி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லைங்க. ஐயோ டெஸ்ட்டாக இருக்குது. எனக்கு டெஸ்ட்டில் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ஏன்னா இந்த ஏர் ஃபில்ட்ரு நான் எப்போ போட்டணும் அப்போ இருந்து கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கொஞ்சம் நம்ம டெஸ்ட்டுக்குள்ளே நான் ஓட்டிட்டோம், நம்ம வண்டி நாசமாக போயிடும். இங்கே பாருங்கள் அங்கே எவ்வளோ டெஸ்ட் இருக்குன்ட்டு. தளபதி பிளாஸ்ட் இன்றைக்கி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுங்க. ஸோ ஜனநாயகன் ஆடியோ லான்ச் அன்றைக்கி தான் நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். எத்தனை பேர் நம்ம விஜய் சார் ஃபேனுன்னு சொல்லுங்கள் மறக்காமல். நம்ம தளபதி ஆடியோ லான்ச் வருது. வேறு மாதிரி வைப்பு போல் சாங் எல்லாமே வேறு மாதிரி இருக்குங்க. தளபதி கச்சேரியும் அல்டிமேட்டு. அப்புறம் இன்னொன்று ஒரு சாங் ஒன்று வந்துச்சு. அந்த சாங் எனக்கு கரெக்டாக அந்த சாங் வந்துட்டு பார்த்திங்கன்னா தளபதியோட அரசியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கு செமையாக இருந்தது. அந்த சாங்கு நல்லா இருந்துச்சு. இப்போ அவரோட வாய்ஸில் ஒரு பாட்டு ஒன்று பாடியிருக்காங்க. யாருங்க இவர் நமக்காவது அவர் தான் போக மாட்டேங்கிறாரு, நமக்காவது வழி இல்லாமல். ஆக்சுவலாக நம்ம ஆளுகிட்ட இது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. அவங்க தான் வழிவிட மாட்டேங்கிறாங்க. அதாவது இப்போ நான் போயிட்டுருக்கேன்னா நான் எப்படி தெரியுங்களா, நான் என்னால் போக முடியல, எனக்கு பயமாக இருந்ததுன்னா நான் ஒதுங்கிடுவேன். இந்த அம்மா பாரு,
ஒதுங்கிடுவேன். நம்ம பையன் தான் போகிறான்னு நினைக்கிறேன் டியோவில். ஸோ நான் இந்த மாதிரி ஒதுங்கிடுவேன். மற்றவங்க யாருமே ஒதுங்கவே மாட்டேங்கிறாங்க. நமக்கு என்ன, எவன் எப்படி போனால் என்ன, அப்படி தான் எல்லாருமே போகிறாங்க. ரோடு ரூல்ஸாவது மதிக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஊரில் சும்மாவே சூப்பராக மதிப்பாங்க ரோடு ரூல்ஸ் எல்லாம். இந்த பிஎம்சி ஏர் ஃபில்ட்ரு விலாக் வரும் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த விலாகுக்கு முன்னாடியே நான் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் எடுக்கிற விலாகுக்கு முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். அண்ணன் இண்டிகேட்டர் போட்டிருக்காப்புல பார்த்தாங்கன்னா போங்க. இந்த விலாக் எடுக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த எக்ஸாஸ்ட்டு மாற்றுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்து வச்சிட்டேன். பட்டு உங்களுக்கு அப்லோடு பண்ணுறதுக்கு நான் இந்த விலாக் அப்லோடு பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை அப்லோடு பண்ணுவேன். ஏன்னா சும்மா இந்த சைசின்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. அப்பா அவ்வளோ பெரிய குழிங்க. இந்த அக்கா இல்லைன்னா டப்புன்னு வளைச்சிருப்பேன். அதான் நம்ம சைசி விலாக் எடுத்து சைசி விலாகாக போட்டு, சைசினா நம்ம எக்ஸ்பல்ஸ் விலாகாக நான் போடுறனால உங்களுக்கெல்லாம் கடுப்பாகுதா என்னன்னு தெரியல. வியூஸ் வேறு போக மாட்டேங்குது. அது ஒரு பயமாக இருக்குது. இவ்வளோ எஃபெக்ட் எடுத்து போட்டு நம்ம சேனலில் கொண்டு வந்தோமே. ஏன்னா கொஞ்ச நாள் நான் விலாக் எதுவுமே போகிறதில்ல, ஃபுல் விலாக் எதுவுமே போகிறதில்ல. அதே மாதிரி ஷார்ட்ஸும் அதிகமாக போடுறதில்ல. அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து சேனல் அப்படியே போயிருமான்னு அது ஒரு பயமாக இருக்குது. இப்போ தான் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகிட்டு இருந்தது. தளபதி உள்ளே வந்துடாதீங்க. பணம் இருந்ததுன்னா இந்நேரம் தளபதி விலாகுக்கு போயிடலக்கா, தளபதி கச்சேரிக்கு போயிருக்கலாங்க. வேற மாதிரி இருந்திருக்கும். ஆக்சுவலாக நான் விஜய் சார் ஃபேனில் இல்லை. பட்டு இந்த கொஞ்ச நாள் இந்த மாஸ்டர் மூவியில் நடித்தார்ல, மாஸ்டர் லியோ, இந்த 2 மூவி தான் அவரோட நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக நான் யாரோட ஃபேன் இல்லைங்க. இந்த 2 மூவியை பார்த்துமே, இந்த 2 மூவி தான் பார்த்துருக்கேன். இந்த மாஸ்டர் மூவியில் இப்போ ரொம்ப பார்த்து அவரோட ஸ்வாகு எல்லாமே பிடிச்சிருச்சு. அதிலிருந்து அவரோட ஃபேன் ஆகிட்டேங்க. அதுக்கு முன்னால் ஒரு படமும் பார்த்ததில்ல. நான் படமே பார்க்க மாட்டேன் சொல்லப்போனால், அது வேறு விஷயம். தளபதி அண்ணா இருங்க, நான் ரிவைஸ் எடுத்துடாதீங்க. நான் ஒரு படமும் தளபதியோடது பார்க்க மாட்டேன். ஆனால் இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஃபஸ்ட் ஷோ போயே ஆகுறேங்க. எவன் காலை பிடிக்கணும் இல்லையான்னு தெரில, எப்படியாவது டிக்கெட்டை வாங்கிட்டு போய் பார்த்தே ஆகணும். சவுண்டு உங்களுக்கு நல்லா இருக்கான்னு தெரியல. நான் இன்னொரு சவுண்டு ஒன்று மறந்துட்டேங்க. ஏன்னா இது கொஞ்சம் நாய்ஸாக இருக்கும். அதாவது ஹெல்மெட் போட்டு ஹெல்மெட்டோட டைட் பண்ணுவோம்ல, அந்த இதவே பண்ணலங்க. மறதி வர வர ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. வயசாகிட்டே வருதா, ஸோ அதனால மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ சவுண்ட் எப்படி இருக்குமோ, எப்படி இருக்குமோ, நான் கேட்டதே இல்லையே குலதெய்வமே. சவுண்டு தரமாக இருந்ததுன்னா வைங்களேன், என்ன கொஞ்சம் நியூ இயர் மூடி கொஞ்சம் அட்டூழியம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நாள் தான். ஏன்னா போலீஸ் ரொம்ப கெராராக இருக்கிறாங்க. ஸோ நம்ம பப்ளிக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. நம்மளோட அடிப்படை தத்துவமே, நம்ம சேனலோட அடிப்படை தத்துவமே அதுதான். இந்த பப்ளிக் பிளேஸில் போட்டு அழுத்திட்டு ஓடுறது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன். ஹைவேல நான் ஓட்டுவேங்க, நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் பப்ளிக் பிளேஸில் ரொம்ப ரஷ் பண்ண மாட்டேன். எனக்கா தெரியும் ஓரளவுக்கு மீடியத்துக்கு நான் ரஷ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினப்பேன். அது முடி ரஷ் பண்ணுவேன். சும்மாலாம் நான் ரஷ் பண்ண மாட்டேங்க. ரைட்டு, தம்பி வீடு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அவனை வேற வீட்டில் போய் கூப்பிட்டு, நீ இந்த வெயில் வேற, அப்பாப்பாப்பாப்பா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெயில் ஒருவேளை நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து பழகிறதுனால எனக்கு வெளியே வந்தால், இப்போ முன்னாலாம் பயங்கரமாக வெளியே சுற்றுவாங்க. இப்போல்லாம் வெளியவே வர்றதில்லை. நான் உண்டு வேலையுண்டுன்னு அப்படியே அமைதியாக உட்காந்துக்கிறது. எந்த பசங்க கூட எந்த சாகுவாசமும் இல்லை. ஸோ அதனால எனக்கு வெயில் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்குது. சரி ஓகேங்க, தம்பி வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். நான் அவனை வீட்டிலேருந்து வெளியே எடுத்துகிட்டு அவனை இட்டுண்டு போயிட்டு எல்லாம் கழட்டிட்டு உங்களுக்கு அப்போ விலாக் எடுக்கிறேன். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லாம் ஃபேமிலி எல்லாம் இருப்பாங்க.